டேய் சொல்லுடா. உள்ள போய் அந்த வக்கீல் இருக்கான நோட்டை விட்டு வாடா. டேய் என்னடா திருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க? இல்லண்ணே, வக்கீல்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஆள் எப்படி இருப்பான்னு எங்களுக்கு தெரியாத. நீ உள்ள வந்து ஒரு வாட்டி யாருன்னு அடையாளம் காமிச்சிட்டு போயிரு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்னடா நீங்க? ஏய் உனக்கு போட்டோ அனுப்பியிருக்கேன். நீங்க உள்ள போயிட்டு அவங்க கூட யாரெல்லாம் இருக்கா என்னங்கிறத நோட்டு மட்டும் வாங்க. அண்ணே என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு, கையோட வேலையை முடிச்சுட்டு வந்துடுறோம். ஆளு சிக்கன உடனே எனக்கு போன போடுங்க போதும். அவனை என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். நான் சொன்ன பிறகு அவனை சுடிச்சு விட்டுருங்க. ம் ம் ஏய் வாங்கடா. போங்கடா. என்ன இனியா, வீட்ல இருந்தா தொல்லை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்பா உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாரா? இல்ல ஆண்டி, நான் தான் அப்பா கூட வரேன்னு அடம் பிடிச்சிட்டு வந்தேன். அப்பா இல்லனா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஓ, அவ்ளோ ஃப்ரெண்ட்ஸா நீங்க ரெண்டு பேரும்? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? கியூட்டா இருக்கீங்க. தேங்க் யூ. அப்படியே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அதெல்லாம் முடியாது, எனக்கு அம்மா வேணும். ப்ளீஸ் பா, உங்க மம்மியை கொஞ்சம் எனக்கு கூட. எனக்கு மம்மி இல்லப்பா, ப்ளீஸ் பா கூட. அப்பனா உன் டாடி எனக்கு தரியா? எனக்கு கூட அப்பா இல்ல, உன் அப்பாவை தரியா? ஏய் ஏய், இது என்ன சாக்லேட்னு நினைச்சீங்களா எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு? இந்த டாபிக் விடுங்க, வேற ஏதாவது பேசலாமா? அப்படியே உங்க அப்பாவை பத்தி சொல்லு. என்னன்னு சொல்லணும் ஆண்டி? ஏதாவது சொல்லு. எங்க அப்பாக்கு கோவமே வராது. உங்க அப்பாக்கு கோவமே வராதா? ஆண்டி அப்பாவோட ஃபைட் எல்லாம் வெளியதான். ஆனா என்ன பார்த்தா அப்பாக்கு ரொம்ப பயம். அப்படியா? ஆமா ஆண்டி, அப்பா ஏதாச்சும் தப்பு பண்ணா நான் அவரை செம்ம திட்டுவேன். அப்ப எதுவுமே பேச மாட்டாரு. உன்கிட்ட மட்டுமா இல்ல வீட்ல யார்கிட்டயுமே அப்பா கோவமே பட மாட்டாங்க. சோ ஸ்வீட். சோ ஸ்வீட் அம்மா. அதுக்கு இல்ல, அந்த ஸ்வீட்ட ஒரு கடி கடிச்சு பார்க்கலாமா? ஏய் நான் இல்ல, நீ. அப்புறம் உன்னை யாரு ஸ்கூல்லாம் கூட்டிட்டு போவாங்க? வேற யாரு? அப்பா தான். அப்புறம் என் யூனிஃபார்ம் எல்லாம் அப்பா தான் அயர்ன் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் என்ன ஸ்கூல்ல டிராப் பண்ணுவாங்க, திரும்ப பிக்கப் பண்ண வருவாங்க. அப்பா வரலன்னா மாமா வருவாரு. அப்பா எனக்கு ஹோம்வொர்க் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. நைட் எனக்கு பெட் டைம் ஸ்டோரி சொல்லி என்ன தூங்க வைப்பாங்க. இனியா ஆண்டி, நான் உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்ல, அந்த ட்ரெஸ் போட்டு பாக்குறியா? ஓகே. எஸ். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு ஆண்டி. ட்ரெஸ் சூப்பரா இருக்குல்ல? செம்மையா இருக்குல்ல? அந்த ரூமுக்கு போய் மாத்திட்டு வா. ஏய் கலை, எங்க போற? சும்மா நான் வெளியே விளையாட போறேன். சரி. எவ்வளவு கோவம் வருது பாத்தியா? குழந்தைங்கன்னா அப்படிதான். அவரு ஒரு நல்ல அப்பா இல்ல? ஆமா, அது அவனோட குழந்தைக்கு. என்ன சொல்ல வர?
இப்ப நீ என்ன சொல்ல வர? அவ ரொம்ப நல்லவன்னு சொல்றேன். அதுக்கு நல்ல ஆம்பளைய நீ பார்த்ததே இல்லைன்னு சொல்றியே, அதனால பாத்துக்கோன்னு சொல்றேன். ஆம்பளைங்களுக்கு நிறைய முகம் இருக்கு. அன்பு, நான் ஒன்னு சொல்லட்டா? என்ன? நீ ஒரு நல்ல அம்மா, சரி அவன் ஒரு நல்ல அப்பா. சரி, நீங்க 2 பேரும் ஏன் ஒரு நல்ல அம்மா அப்பாவா இருக்க கூடாது? போட்டனா? ஆண்டி, வாவ், சூப்பரா இருக்கு. தேங்க் யூ. அப்புறம் காலையில இன்னொரு ட்ரெஸ் தரேன். தேங்க்ஸ். எப்போதும் யோ 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 தொட்டு ஏன் பேசும் மானத்தை வாங்குறீங்க? அந்த பொண்ணோட சகவாசம். ஏன் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க? ஆச்சரியமா இருக்குப்பா. என்ன ஆச்சரியமா இருக்கு? இல்லையா, எங்களை நம்பியே நீ இனியாவ அனுப்ப மாட்ட, யாரோ முகம் தெரியாதவங்க கூட அனுப்புற, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். யோ, அவங்க தெரியாத ஆளா? அப்புறம் தெரிஞ்சாளா? தெரிஞ்ச ஆளும் இல்ல, தெரியாத ஆளும் இல்ல, அது சிவத்தோட ஆளு. யோ, என்னையா பிரச்சனை உங்களுக்கு? திரும்பவும் முதல்ல இருந்து சொல்லணுமா? யாரையாச்சும் நம்பி நீ இனியாவ அனுப்பிச்சிருக்கியா? அவங்கள பார்த்தா தெரியலையா? குழந்தையோட வந்திருக்காங்க. நம்ம குழந்தைய நல்லபடியா பாத்துப்பாங்க. அவங்க குழந்தையா நினைச்சு பாத்துப்பாங்கன்னு தான் இவர் குழந்தைய நம்பி விட்டு வந்திருக்காரு. உங்க 2 பேருக்கும் அடி வேணும்னு நினைக்கிறேன். யோ, ஒத்துக்கியா? ஓவரா சீனை போடுற. ஏய், என்ன ஒத்துக்கணும்? அந்த பொண்ணு நகை நெட்லாம் போட்டு வரும்போது பார்த்தனே உன்னை ஆன்னு வாயை பொழந்துட்டு இருந்திய. நான் அப்படியெல்லாம் பொண்ணுங்களை பார்த்து வடியற ஆள் கிடையாது. இந்த மண்டபத்துல இருக்கிற எவனையாவது கூப்பிட்டு கேளு, அவன் சொல்லுவான் உன் யோகி இதை என்னன்னு. அழக ரசிக்கிறது தப்பா? அழக ரசிக்கிறது தப்பு இல்லப்பா. நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அழக ரசிச்சது இல்லையே, இப்போ ஓவரா ரசிக்கிறியே, அதான் கேக்குறோம். யோ, விடுங்கய்யா. தெரிஞ்ச பொண்ணு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தேன். அதை வச்சுக்கிட்டு கதை மேல கதையா விட்டுக்கிட்டே போறது. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? யாருப்பா? அங்க பாருங்கய்யா. எங்கடா வந்த? எங்கடா வந்த? என்ன வேணும்? அதைத்தாண்டா நானும் கேக்குறேன். இங்க எதுக்குடா வந்த? நான் கல்யாண வீட்டுக்கு வந்தேன். இன்விடேஷன் எங்க? இது என்ன தியேட்டரா? டிக்கெட் கொடுத்தாதான் உள்ள விடுறதுக்கு. சரி சொல்லு, நீ யாருக்கு சொந்தம்? நான் பொண்ணுக்கு சொந்தம். டைகர், போய் பொண்ணோட அப்பாவை கூட்டிட்டு வா. எதுக்குடா தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? டேய், பிரச்சனை பண்றது நீயா இல்ல நானா? அன்பு போற இடத்துக்குலாம் வந்து ஏன்டா அப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? டேய், அது என் பொண்டாட்டிடா. அது கேட்க நீ யாரு? ஏய், அது உன் முன்னாள் பொண்டாட்டி. நாங்க அவங்க வக்கீலு. நாங்க என்ன வேண்டா கேட்போம். புரியுதா? ஒழுங்கு மரியாதை பதில் சொல்றா. டேய், நான் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கேன், எதுக்குடா வந்து ஒம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், நீ உன் பாட்டுக்கு நிக்கிற ஆளாடா. ஏதோ பிளான் போட்டு தான் நீங்க வந்திருக்க. முதல்ல வெளியே போடா. போலனா போலேனா தூக்கி வெளியே போட வேண்டியதா இருக்கும். டேய், கை வைடா பாப்பா. கை வைடா. டேய், டேய். சிவா, சொன்னா கேளு. ஏய், எட்ரா கைய. எட்ரா. சிவம், டேய், எட்ரான்றா. டேய், எட்ரா கைய. கையேறா. போடா. சிவம், வேண்டாப்பா, வா. டைகர், சொல்லுப்பா. போலீஸ்க்கு போனை போட்டு உடனே வர சொல்லு. டேய், வேண்டாம். என்னை பத்தி உனக்கு தெரியாது. டேய், தெரியும்டா. நீ யாரு, உன் யோகிதை என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்.
பெத்த பிள்ளைங்களை கடத்தி வச்சுக்கிட்டு காசு வாங்குற ஆள் தானே நீ? பேச வந்து சே, போடா வெளிய. டேய் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். போடா போடாங்க. ஒண்ணு யோ, முதல்ல போலீஸ்க்கு போன போடு. இரியா இருக்கட்டும்டா. இன்னும் எத்தனை நாள் ஆறீங்க நான் பாக்குறேன்டா. டேய் போடா. டேய் என்னடா நின்னுகிட்டு என்ன வேணும்? டேய் என்ன டேய் ஏய் போடா. எல்ல போ. என்னப்பா பிரச்சனை? தேவையில்லாம கல்யாண வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். போலீஸ்க்கு போனை போட்டு இவனெல்லாம் தூக்கிட்டு போக சொல்ல வேண்டியதான். ஏப்பா கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இப்ப எதுக்குப்பா கல்யாண வீட்டுல போலீஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு? டேய் இனிமே உன்னை இந்த பக்கம் பார்க்கவே கூடாது. போடா. ஏப்பா போப்பா, கல்யாண வீட்டுல வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு போப்பா. டேய் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாப்பா நீ கொல்லாம விட மாட்டேன்டா. என்னண்ணே அமைதியா இருக்கீங்க? ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. பார்த்தல என்னண்ணே பண்ணணும்? முடிச்சு விட்டுரு. என்னண்ணே நீங்க எப்படி சொல்றீங்க? சொல்றத செய்யுங்க. சரிண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். ஏய் என்னம்மா வந்துட்ட? விளையாடலையா? என்னாச்சு கலை? ஒன்னும் இல்ல மம்மி, நான் இங்கேயே இருக்கேன். இங்க இருந்தா உனக்கு போர் அடிக்கும்ல. உன்ன மாதிரி எவ்வளவு பசங்க கீழே விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து விளையாடு. அவங்க யாரும் என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க மம்மி. ஆமா இனியா எங்க? அவளை எல்லாரும் சேர்த்துக்கிட்டாங்க, என்னதான் யாரும் சேர்த்துக்கல. ஏய் அவங்களுக்கு ஒண்ணு தெரியாதுல்ல, அதனாலதான் யோசிச்சிருப்பாங்க. நீ அவங்க கிட்ட பேசு, அவங்க ஒண்ணு சேர்த்துப்பாங்க. கலை நீ வா, நான் கூட்டிட்டு போறேன். யாராச்சும் உன்னை விளையாட்டுக்கு சேர்த்துக்கலன்னு சொல்லட்டும், அவங்க முதுகுலயே 4 குத்து குத்தலாம். அடிச்சு காலி பண்ணிடலாமா? ஆண்டி அவங்க பாவம். நீ பாவம் சொன்னதால அவங்கள விட்டுடலாம். இல்லன்னு வச்சுக்கோ, ஆண்டி யாருன்னு தெரியும்ல, பெரிய ரவுடி. சரி அப்போ வேற ஒண்ணு பண்ணலாமா? இப்போ அவங்க விளையாடுறாங்கல்ல, என்ன விளையாடுறாங்க, எப்படி விளையாடுறாங்கன்னு நீ வேடிக்கை பாரு. ஓகே மம்மி. நவீன கூட வரவா? இல்ல ஆண்டி, நான் போய்க்கிறேன். கலை உனக்கு இஷ்டம் இல்லனா நீ இங்கே இரு. இல்ல மம்மி, நான் போய் வேடிக்கை பாக்குறேன். சரி குட் கேர்ள், வா. பார்த்து விளையாடு. பாய். என்னடி கலை எந்த பசங்களோடையும் சேர மாட்டேங்கிறா. எப்பவும் தனியா தான் இருக்கா. எனக்கு அவளை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு கீதா. எல்லா குழந்தையும் ஒரே மாதிரியா இருப்பாங்க. கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும். இல்ல, அவ பாஸ்கரோட ரொம்ப க்ளோஸா இருப்பா. எங்க டிவோர்ஸுக்கு அப்புறம் அவ இப்படி ஆயிட்டா. நான் பாஸ்கரை பத்தி பேசும்போது நீ இவ மூஞ்ச பாத்தியா? சாரிடி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ எதுக்கு சாரி கேக்குற? அவளை எப்படி இதுல இருந்து வெளியே கொண்டு வரதுன்னே எனக்கு தெரியல. குழந்தை தானே, போக போக புரிஞ்சுப்பா.
கலை யார் கூடயுமே சேராம தனியா உட்கார்ந்திருக்கா. கவலைப்படாத அன்பு, கலை ஆளுங்களோட பழக பழக எல்லாம் சரியாயிடும். நான் அவளை வீட்லயே விட்டுட்டு வந்திருக்கலாம். பாரதியாவது இவ கூட சேர்ந்து விளையாடி இருப்பான். எப்பவும் வீட்லயே இருக்காளே, வெளியே கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்குமேன்னு கூட்டிட்டு வந்தேன். இங்கேயும் அவ அப்படியே தான் இருக்கா. நான் வேணா போய் அவ கூட விளையாடவா? ஹாய் கலை, என்ன தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? போய் விளையாட வேண்டியதானே? இல்ல அங்கிள், என்ன அவங்க விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ, அப்படியா? விளையாட சேர்த்துக்க மாட்டேன்றாங்களா? ஏன் உன்னை சேர்த்துக்க மாட்டேன்றாங்க? தெரியல அங்கிள். தெரியாதா? இங்க பாரு, அவங்க என்ன நம்மள விளையாட்டுல சேர்த்துக்கிறது? நம்ம தான் அவங்கள விளையாட்டுல சேர்த்துக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணணும். எப்படி அங்கிள்? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு விளையாட்டை விளையாட போறோம். அத அவங்க பார்த்துட்டு நம்ம கூட வந்து விளையாடணும்னு சொல்ல போறாங்க. ஏமா, என்ன ஆச்சு? நீங்க சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தானே சொல்றீங்க? இல்லவே இல்லை. எப்பவுமே ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோ. 4 பேரு வரிசையா போறாங்க. நமக்கு அவங்க பின்னாடி ஒரு இடம் கொடுக்கலனா, ஐயோ நம்மளை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களேன்னு யோசிக்க கூடாது. நம்ம அந்த 4 பேருக்கு முன்னாடி போயிட்டோம்னா நம்மள அவங்க ஃபாலோ பண்ற மாதிரி தெரியும். அவங்க நமக்கு சந்தோஷத்தை தரலனா, அப்போ நம்ம கிட்ட இருக்கிற சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுப்போம். எப்படி அங்கிள்? இங்க பாரு, நீயும் நானும் சேர்ந்து ஒரு கேம் ஆட போறோம். அந்த கேமை பார்த்து அவங்க நம்ம கூட விளையாட போறாங்க. டேய் பசங்களா, இங்க வாங்க. டேய், கலைய விளையாட்டுக்கு சேர்த்துக்கோங்கடா. இல்ல அங்கிள், அவ எங்க கூட மிங்கலாங்க மாட்டேங்கிறா. அவளுக்கு விளையாடவே தெரியல. அவ வேணாம். டேய், நானும் கலையும் இப்போ விளையாட போறோம். நீங்க இவளை சேர்த்துக்கிட்டா சரி, இல்ல நாங்க உங்களை சேர்த்துக்க மாட்டோம். என்ன, ஸ்டார்ட் பண்ணலாமா? எந்திரிச்சுக்கோ. இப்போ நீ என்ன பண்ணணும்? என் பாலனை உடைக்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? நான் என்ன பண்ணுவேன்? உன் பாலனை உடைக்க ட்ரை பண்ணுவேன். ஓகேவா? ஒரு பக்கம் உன் பாலனை நான் உடைக்காம நீ பாத்துக்கணும். இன்னொரு பக்கம் என் பாலனை உடைக்க நீ ட்ரை பண்ணணும். ஓகேவா? வா பாருங்க இப்போ. வா. நான் உடைச்சிட்டேன். கலையை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, உங்களையும் சேர்த்துக்க மாட்டேன். கலை ப்ளீஸ், கலை எங்களையும் சேர்த்துக்க சொல்லு. கலை சேர்த்துக்க சொல்லு. அவங்கள சேர்த்துக்க வேண்டாம்ல? பாவம் அங்கிள், அவங்களையும் சேர்த்துக்கலாம். சரி, நீ சொன்னா ஓகே தான். எல்லாரும் கலை கிட்ட சாரி கேளுங்க. சாரி கலை, சாரி கலை, எங்களையும் சேர்த்துக்கோ கலை. அங்கிள் சேர்த்துக்கலாம். சரி வாங்கடா. ஓகே இந்தாங்க அங்கிள். என்னடி வச்சு கண்ண வாங்காம பாத்துட்டு இருக்க?
ஒரு 5 நிமிஷத்துல அவன் கலையோட மூடையே சேஞ்ச் பண்ணிட்டான். அவனுக்கு கலையை எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி கலையோட அம்மாவையும் எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கு. இல்ல, சில பேர் இருக்காங்க, நம்ம சந்தோஷமா இருந்தாலும் நம்மளோட சந்தோஷத்தை திருடிட்டு போயிடுவாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்க எப்பவுமே ஏகப்பட்ட சந்தோஷத்தோட எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. அவங்களோட சந்தோஷத்தையும் எனர்ஜியையும் மத்தவங்களுக்கு கொடுத்து மொத்தமா எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவாங்க. நம்ம வக்கீல அதுல 2வது ரகம். பார்த்தல கலை எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு.